கராத்தே ஹுசைனின்னு அழைக்கப்படக்கூடிய நடிகர் ஷிகான் ஹுசைனிக்கு இப்போ ரத்த புற்றுநோய் வந்திருக்குது. இது அவரே ஒரு யூடியூப்ல பேட்டில் தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய ஹுசைனி அவர் கையால ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு. அதோட விவரத்தை அந்த வீடியோல பார்க்க போறோம். 1986 வருஷம் வெளிவந்த கே பாலச்சந்தரோட புன்னகை மன்னன் திரைப்படத்துல ஹுசைனி ஒரு நடிகரை அறிமுகமானாரு. அந்த படத்துல ஒரு நடன கலைஞராக நடிச்சிருந்தாரு. அந்த படத்தோட வெற்றியால திரைப்பட தயாரிப்பாளர்கள் இவரை ரஜினிகாந்தோட வேலைக்காரன் அப்புறம் ஆர்.கே. செல்வமணி இயக்கத்தில் வெளிவந்த மூங்கில் கோட்டை இது மாதிரி படங்கள்ல வில்லன் கதாபாத்திரம் நடிக்க வச்சிருந்தாங்க. 1980கள்லையும் 1990கள்லையும் பிரபலமான நடிகராக வலம் வந்திருக்காரு. 2001 வருஷம் வெளிவந்த தளபதி விஜய் அவர்களோட பத்ரி திரைப்படத்துல பாக்ஸர் ட்ரெயினராக இவர் வருவாரு. அந்த கதாபாத்திரத்துக்கு அப்புறமா ஹுசைனினா யாரு அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிய வந்துருந்துச்சு. இவரை ஷிகான் ஹுசைனி அப்படின்னு சொல்றதை விட கராத்தே ஹுசைனி அப்படின்னு சொன்னாதான் பல பேருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம நடிகர்கள் விஜய், பவன் கல்யாண் இது மாதிரி பல பேருக்கு கராத்தே பயிற்சியும் கொடுத்திருக்காரு. இளம் தற்காப்பு, கலை, சண்டை பயிற்சி சொல்லி ஒரு பள்ளி ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம வெகுஜன மக்களுக்கும் அந்த கராத்தே பயிற்சி போய் சேரணும் அப்படிங்கறதுல உறுதுணையா இருந்திருக்காரு. இந்த நிலையில இப்போ ஒரு யூடியூப் சேனலுக்கு இவர் கொடுத்த பேட்டி ரொம்ப வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அதாவது கராத்தே மாஸ்டர் அறியப்படக்கூடிய ஷிகான் ஹுசைனிக்கு ரத்த புற்றுநோய் இருக்கிறதாவும் அவருடைய வாழ்நாட்கள் எண்ணப்பட்டு வரதாவும் அந்த பேட்டில் தெரிவிச்சிருக்காரு. அந்த பேட்டில் அவர் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, எனக்கு ரத்த புற்றுநோய் வந்திருக்கு. இது வர்றதுக்கு 3 காரணம் சொல்றாங்க. அதாவது என்னோட ஜெனட்டிக் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல ஏதாவது வைரஸால வந்திருக்கலாம், இல்ல ஏதாவது ஷாக்கால வந்துட்டான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த குடிநோய்க்கு சிகிச்சையே கிடையாது. என்னோட நாட்கள் எண்ணப்பட்டு வந்துட்டு இருக்கிறதாவும் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் நான் உயிரோடு இருக்க போறேன். எனக்கு மனதைரியம் அதிகம். சாவை பார்த்து பயப்படக்கூடாது. சாவுக்கு நான் சண்டை போடணும். புற்றுநோய்க்கு பயப்படலை அப்படிங்கிற மாதிரியும் கடைசி நிமிஷம் வரைக்கும் சிரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில தன்னோட மரணப்படுக்கையில இவர் எழுதிக்கக்கூடிய கடிதம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அதாவது தளபதி விஜய் அவர்களுக்கு இவர் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. தளபதி விஜய் அவர்கள் இப்போ படங்கள்ல முடிச்சுட்டு தமிழக வெற்றி கழகத்துல பிஸியா அரசியல் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காருல்ல, அவரு ஆட்சிக்கு வந்தாருன்னா கட்டாயம் தமிழகத்துல ஒரு வீட்டுக்கும் ஒரு வில்வித்தை வீரர் வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறத நீங்க ஒரு குறிக்கோளா எடுத்துக்கணும். இது என்னோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரியும் அந்த கடிதத்தில் எழுதியிருக்காராம். இந்த ஒரு கடிதத்தை எப்படியாவது எடுத்துட்டு போயிட்டு தளபதி விஜய்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்போ போராடிட்டு இருக்காங்க. ஷிகான் ஹுசைனியோட இந்த ஒரு பேட்டியை பார்த்ததுக்கு அப்புறமா கராத்தே, உடற்பயிற்சி, ஃபிட்னஸ், டயட்னு சொல்லி உடம்ப சரியா மெயின்டைன் பண்ணக்கூடிய ஹுசைனிக்கு இந்த நிலைமை வரும்போது சாதாரண மக்கள்லாம் எவ்வளவு தூரம். ஆனால் தன்னோட கடைசி காலத்துல கூட வில்வித்தை வீரர்களை உருவாக்கணும். இன்னொரு பக்கம் அவர் வந்து நடத்திருந்த கராத்தே ஸ்கூல் இருக்குல்ல, அதை வந்து விற்க போறாராம். ஏன்னா கண்டிப்பா அவரால் நடத்த முடியாது. இன்னும் அவரே கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருக்க போறாராம். நான் இருக்கக்கூடிய நாட்கள்லேயே இந்த கராத்தே பள்ளியை வந்து வித்துட்டு அது மூலியமா அவருடைய பணத்தை கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு நான் வந்து தானமாக கொடுக்க போறேன். கடைசி வரைக்கும் என்னால் முடிஞ்ச உதவியை நான் செஞ்சுட்டே தான் இருப்பேங்கிற மாதிரி ஷிகான் ஹுசைனி ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.